மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற தேசிய நெல் திருவிழா அந்த நிகழ்விலே பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் வானகம் நம்மாழ்வார் நீச்சல் நிறுவனத்தின் சார்பாக முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலே இந்த தேசிய நெல் திருவிழா வருடந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை வருடந்தோறும் சிறப்பாக மரியாதைக்குரிய ராஜு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஏனென்றால் நான் ஆரம்ப காலத்திலே சுனாமி பாதிக்கப்பட்ட பகுதியிலே நம்மாழ்வாருடன் ஜெயராமன் அவர் வேலை செய்த போது நானும் அவருடன் வேலை செய்தேன். அந்த பாரம்பரிய இடங்களை மீட்டெடுக்கும் வேலையை அவர் துவங்கிய நேரத்திலே அவர் கூட இருந்தோம் என்பதனாலும் குறிப்பாக அந்த பெரிய புத்தகை புஷ்பவன பகுதியில் இருந்த அந்த பாரம்பரிய இடமான 8 இடங்களை அவரோடு சேர்ந்து அந்த வேலைகளை செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. சுனாமி பாதிக்கப்பட்ட போது அந்த பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த புலிவெடிச்சான், பூம்பாலை, வெள்ளக்குருவிக்கால், ராமக்குருவிக்கால், விஸ்வகுத்தாலை, கல்லூருண்டை அது போன்ற எந்திரங்களை அண்ணன் எல் ஜெயராமன் அவர்கள் எடுத்து முதல் கட்டமாக அந்த வேலைகளை துவங்கும் போது அவரோடு பயணித்தோம். இன்று ஒரு சிறப்பு, இந்த ஆண்டு மிக சிறப்பான ஒரு நிகழ்வு. ஏனென்றால் இப்பொழுது நெல் அரிசி நெல்லிலே மரபணு மாற்றப்பட்டதை புகுத்துவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய சிறப்பு திட்ட குழு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். மரியாதைக்குரிய தோழர் பி.ஆர். பாண்டியன் அவர்களும் இருக்கிறார்கள். 2 ரகங்களை புதிதாக மரபணு மாற்றப்பட்ட ரகங்களை கொண்டு வருவதற்கான அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. அதற்கான அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் என்பது அதிக மகசூல் என்பதுதான். அதிக மகசூல். இன்னொன்று, அதை பூச்சி நோய் தாக்காது என்று சொல்கிறார்கள். மற்ற உயிர்கள் அதை சாப்பிடார்கள். அப்படியானால் மனிதர்களுக்கான உணவு தான் என்று இந்த நம்மாழ்வார் ஐயா அவங்க சொல்லும்போது எப்போதுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த இயற்கை வேளாண்மை என்பது மனிதனுக்காக மட்டுமல்ல, வேளாண்மை மனிதனுக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உயிரினங்களுக்கான. அதனால தான் இயற்கை வேளாண்மை அப்படி உயிரினங்களுக்கான புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க நம்மாழ்வார். அப்படின்னா பூச்சி நோய் தாக்காத ஒரு ரகத்தை கொண்டு வருவதன் மூலமாக மனிதர்களை தவிர மற்ற எந்த உயிர்களும் இங்கு வாழாது. இப்போ பரவலாக பேசப்பட்டிருக்கு, பார்த்துருப்பீங்க, பல்லுயிரி பன்மை, பயோடைவர்சிட்டி அப்படின்னு நிறைய உயிரினங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. மற்ற உயிரினங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. மனிதர்களும் அழிவு தான் இருக்கிறார்கள். இந்த சிறிய உயிர்களின் அழிவு என்பது பெரிய உயிர்களுக்கான அழிவுக்கான அறிவு. இன்று நம் காணவில்லை, சில உயிர்கள் காணவில்லை, சில உயிர்கள் அதிகமாக இருக்கிறது என்றும், இன்று மயில் அதிகமாகிடுச்சு, நிறைய காணோம். அப்படிங்கும்போது ஒரு விலங்கினுடைய அந்த இது கூடவோ குறைத்தோ இருப்பது நல்லதல்ல. எனவே மரபணு மாற்றப்பட்ட ரகங்களை நாம் இருப்பது என்பது மிக ஆபத்து. நம்முடைய பாரம்பரிய ரகங்கள் நிறைய இருக்கிறது. நெல்லில் மட்டுமில்லை, காய்கறிகளில் நிறைய